நான் என்னுடைய லைஃப்ல நிறைய விஷயம் தோத்துக்கிட்டே இருந்தேன். அந்த தோத்துக்கிட்டே இருந்ததுக்கான காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன். என்னுடைய சீக்ரெட், என்னோட சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யற ஏதோ ஒரு விஷயம் தடைப்பட்டுட்டே இருக்குது, இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு பயம், உங்களால சக்சஸ் பண்ணவே முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல பெஸ்ட் ஒரு சக்சஸ் என்னோட வீடியோ இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஜீசஸ் மோட்டிவேஷன் வீடியோ கண்டினியூஸா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன விஷயத்துல தோத்துக்கிட்டே இருந்தேன், அது எப்படி சக்சஸ்க்கு கொண்டு போனேன். நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எனக்கு இங்கிலீஷ்னா சுத்தமா பிடிக்காது. அப்படி நீங்க யாராவது இங்கிலீஷ் பிடிக்காதவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு நான் பாத்துடுறேன். சரிங்களா? ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷ் பிடிக்காது, என்ன பண்றது, வேற வழியே கிடையாது, படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை. அதனால ஏதோ பாஸ் ஆகுற அளவுக்கு நான் படிச்சிருவேன். சரிங்களா? ஃபெயில் ஆயிட்டா வீட்டுல அடி விழும். அதனால நார்மல் அப்படிதான் நான் படிப்பேன். படிப்புல நான் ரொம்ப அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், பொய் சொல்லல. சரிங்களா? நான் உண்மையா சொல்றேன். காலேஜ் போனேன். காலேஜ்ல என்ன பண்றது, இங்கிலீஷ் தான். ஏதோ பாஸ் ஆனா போதும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளுடைய நாலேஜ கொஞ்சம் இங்கிலீஷ்ல அப்படி பண்ணா போதும், அந்த மைண்ட்ல தான் இருந்தேனே தவிர இங்கிலீஷ் நல்லா பேசணும், யார்கிட்டனாலும் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற மைண்ட் எனக்கு சுத்தமா கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் பிடிக்காது. அதுதான் உண்மை. என்ன பண்றது, ஸ்கூல் முடிஞ்சு காலேஜும் முடிஞ்சாச்சு, வேலைக்கே போயாச்சு. வேலைக்கு போயிட்டோம்னா இங்கிலீஷ்ங்கிறது பிரச்சனையே இல்லை. மெடிசின் அது தானே, அது நம்மளுடைய எப்படி வரும், ஸ்டடி லெவல்ல தான் வருமே தவிர எக்ஸ்ட்ரா நாலேஜ் அப்படின்னு சொல்லி வராது. வேலை பார்த்துட்டு இருக்கும் போச்சுமே நம்மளுக்கு இங்கிலீஷ்ங்கிறது தூர போயாச்சு. நம்ம போயிட்டே இருக்கும் போச்சும் ஒரு காலத்து கட்டத்துக்கு அப்புறம் கல்ஃப் லைஃப் எனக்கு வருது. எனக்கு கல்ஃப் லைஃப் நான் நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். ஏசப்பா தான் எனக்கு கல்ஃப் லைஃப கொண்டு தந்தாங்க அப்படின்னு நான் நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். அப்படி எனக்கு கல்ஃப் ஒர்க் வரும்போச்சும் நான் ரொம்ப பயப்படுறேன். ஃபர்ஸ்ட் எதுக்காண்டி பயப்படுறேன்னா, நான் இங்கிலீஷ் எனக்கு சுத்தமா பிடிக்காது, சுத்தமா வராது. ஒண்ணு. இன்னொன்னு நான் ஏர்போர்ட்டுக்கு போனதே கிடையாது. சின்ன வயசுல வேணா பார்த்திருப்பேனே தவிர எனக்கு ஏர்போர்ட் பிளெயின் நான் ஏறினதே கிடையாது. எனக்கு இந்த ரெண்டு விஷயத்த கொண்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்படி பயப்படும் போச்சும் நான் என்னோட லைஃப்ல தான் சொல்லுவேன். எனக்கு மெடிக்கலு விசா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, ஏசப்பாட்ட சொல்றேன், ஏசப்பா எனக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எப்படி எப்படி போகணும்னு தெரியாது, என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணும்னு தெரியாது, எனக்கு யாரும் கைடட் பண்ண ஆள் இல்லை, எனக்கு யாரு ஹெல்ப் பண்றா, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் யார்கிட்ட சொல்றேன்னா ஏசப்பாட்ட சொல்றேன். சரிங்களா? இந்த இங்கிலீஷால நான் என்னோட லைஃப்ல என்ன செஞ்சிருக்கேன், தோத்துட்டு தான் இருந்திருக்கேன். இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதும் நான் என்ன செய்யறேன், ஏசப்பாட்ட, ஏசப்பா எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, என்னொன்னு ஏர்போர்ட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தான் எனக்கு என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், எடுக்கணும்னு நான் யார்கிட்ட சொல்றேன்னா ஏசப்பாட்ட சொல்றேன். நல்லபடியா ஏர்போர்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. செக்கிங்கோ இல்லை, இது டிக்கெட் போடுறது, எடுக்கிறது, பிளெயின் ஏறுறது எல்லாமே நார்மலா ஸ்மூத்தா போச்சு. என்னாலன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் வெறும் 0 தான். எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னு இருக்கும் போச்சும் இங்க வெளிநாடுன்னு சொல்லும் போச்சும் வேற மொழி பேசுறவங்க, அங்க உள்ளவங்க மொழி என்னன்னா அரபி. அந்த அரபி மொழியை நம்ம உடனே படிக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணலாம், இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டலாம் எடுத்துடலாம். இங்கிலீஷ் தான் என்ன, இது மெயினா மொழியா இருக்குது இங்கிலீஷ் தான். எங்க போனாலும் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க பொழைச்சிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்கிலீஷ் இங்க உள்ள ஆட்கள்கிட்ட பேசணும். ஆனா எனக்கு என்ன செய்யுது, பயம். நான் ஏற்கனவே இங்கிலீஷ் எனக்கு பிடிக்காது, வரவும் செய்யாது. இதுல நான் மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு வழியே இல்லை. நான் என்ன செய்யறேன், நான் எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஏசப்பாட்ட இது பண்ணேன், ஏசப்பா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, பயமா இருக்குது, பயமா இருக்குது, என்னால முடியாதோ, என்னால இது பண்ண முடியல, நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு சக்சஸ்க்குள்ள வழிய நீங்க தான் செய்யணும், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி இது பண்றேன். நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், ஒவ்வொன்னா ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொன்றா பேசுறதுக்கு முன்னாடியே நான் என்ன செய்யறேன்னா அரபி இங்க உள்ள மொழிய படிச்சுக்கிடுறேன். ஒவ்வொரு நாளும் டைரியில எழுதுவேன், இந்த வேர்டு இந்த வேர்டு தமிழ், அதுக்கு ஏத்தாப்புல அரபி, இதுக்குள்ள வார்த்தை இதுல அரபில இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எழுதி 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 படிச்சு, இங்கிலீஷ்ங்கிறது என்னது கொஞ்சம் மேல வருது, ஆனா அரபிங்கிறது அதை விட மேல வந்துச்சு. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒண்ணு, நம்ம என்ன செய்யறோம், பயப்படுறோம். என்ன ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் நம்ம பயப்படுறோம். நான் ஏர்போர்ட் ஏற தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது.
நான் வந்து ஏசப்பாட்ட கொடுக்குறேன், ஏசப்பா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ஏசப்பா தான் எனக்கு வந்து என்ன செய்யறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. ஏர்போர்ட்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஏசப்பா ஹெல்ப் பண்றாங்களா. அடுத்தால வந்து என்னதுன்னா இங்கிலீஷ்ல இது மொழி. அது வந்து இங்க வந்து நான் என்ன செய்யறேன், இங்கிலீஷ் தான் எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி அரபி மொழியை வந்து நான் படிச்சுட்டேன். இப்பவும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீங்க அரபி வந்து நல்லா பேசுறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மள சுத்தி இருக்கிற சரௌண்டிங். எனக்கு வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து அரபி, இந்த ரெண்டும் தான் மெயினா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி, மத்த மொழி, தமிழ்லாம் நிறைய பீப்புள் வந்து வெளியில பேசுவாங்க இருப்பாங்க. ஆனா எனக்கு வந்து இதுதான் ரொம்ப இதா இருந்துச்சு. ஏன்னா வெளிநாடு, வெளி தேசம்னு சொல்லும் போது எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அப்படி இருக்கும் போதும் சரௌண்டிங் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து என்ன இது பண்ணலாம்னா, நம்ம வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் வந்து ஒவ்வொன்றும் எழுதி 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 படிப்பேன். ரெண்டாவது. மூணாவது வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், நம்பணும். எதுனாலும் பாத்துக்கலாம், முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு இது பண்ணிட்டே இருந்தோம்னா தான் நம்ம என்ன செய்வோம், சக்சஸ் அப்படிங்கிறத வந்து இது பண்ணுவோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். யாராவது ஒருத்தவங்க உதவுனா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். யாருமே எனக்கு வந்து இங்க உதவுறதுக்குன்னு யாருமே கிடையாது. வெளி தேசம்னு சொல்லும்போது யாரு உதவுறதுக்கு வருவா சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நான் யாரை பிடிச்சுக்கிட்டேன், ஏசப்பாவை பிடிச்சுக்கிட்டேன். தோத்துக்கிட்டே இருக்கு என்னோட லைஃப்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ எதுக்குமே ஆக மாட்ட அப்படின்னு வந்து என்ன சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, என்னாலையும் முடியும், நானும் சக்சஸ் ஆகுவேன் அப்படிங்கிற இதுல யார பிடிக்கிறேன், பெரிய இது வந்து யார பிடிக்கிறேன்னா ஏசப்பா வந்து இது பண்றேன். ஏசப்பா வந்து என்னுடைய இதா பெரிய கைடா நான் வந்து என்ன செய்யறேன்னா பிடிச்சு வைக்கிறேன். ஒவ்வொரு கஷ்டம் நஷ்டம் நல்லது கெட்டது எல்லா இதுலயும் ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஏசப்பாவோட ஒரு உரையாடல் இருந்து லைஃப் வந்து எப்படி போகுது. இங்கிலீஷ் தெரியவே செய்யாது, இங்கிலீஷ் வந்து படிச்சா போதும், பாஸ் ஆனா போதும் அப்படிங்கிற இதுல மைண்ட் செட்ல இருந்தது. இப்ப வந்து தமிழ் மொழி வந்து நம்மளுடைய தாய்மொழி, அதனால நல்லா பேசுவோம் எடுப்போம். ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் வந்து எனக்கு பிடிக்கவே செய்யாது, எடுக்கவே செய்யாது. ஆனா என்ன, வேற வழி கிடையாது, படிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற சக்சஸ்க்கு போகும் போச்சும், என்னுடைய லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போகணும் அப்படிங்கிற போச்சும், பேசுற அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன செய்யறேன், என்னுடைய தரத்தை வந்து உயர்த்திடுறேன். மூணாவது அரபி மொழிய இங்கிலீஷை விட அதுக்கு கூடுதலா அரபி வந்து எனக்கு நல்லா தெரியும். பேசுறது எடுக்கிறது ஒருத்தவங்களோட என்ன இதுனாலும் இது பண்ணுவேன். எழுததான் தெரியாதே தவிர அரபி வந்து நல்லா தெரியும். அடுத்தால மொழி வந்து மலையாளம். மலையாளம் வந்து நல்லா பேசுவேன். இந்த 4 மொழி வந்து எனக்கு இப்போ தெரியும்னு சொல்லும் போச்சும் எனக்கே ஒரு இதா இருக்குது. இதுவா நம்ம, இது வந்து நான் கிடையவே செய்யாத, பயந்து போய் இருப்பேனே, இது நான் இப்படி நம்ம வந்து பேசுற அளவுக்கு நம்மளுக்கு யாரு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற போச்சும், யாரு ஹெல்ப் பண்ணா மெயினா நான் ஏசப்பாவை பிடிச்சுக்கிட்டேன். என்னோட லைஃப்ல இன்னொன்னு நடந்தது, அதை வந்து நான் உங்கள்ட்ட சொல்றேன் சரிங்களா. நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஸ்கூல் லைஃப்ல வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருப்பேன். என்னுடைய பிடி டீச்சர் வந்து என்னை பார்த்து, நீ நல்லா இது பண்றா, நீ வந்து எல்லா இதுலயுமே வந்து கலந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுல வந்து ஒரு பயம் தயக்கம், என்னால முடியாது அப்படின்னு நான் என்ன செய்வேன், போவே மாட்டேன். அப்போ அவங்க வந்து எனக்கு என்ன ஒரு இது சொல்லி தந்தாங்கன்னா, நான் அது உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. நீ வந்து உனக்கு பிடிச்சது உனக்கு வரும் அப்படின்னு நினைச்சு போனீன்னா நீ வந்து ஒரே இதுலதான் போவா. அதே இது உனக்கு தெரியாதது, இத வந்து கத்துக்கலாம், இத வந்து போனாலும் தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்கும். அதுல வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த மிஸ்டேக்ல இருந்து நீ வந்து திருத்திக்கிடுவா, உன்னையே நீ வந்து ஒரு உளியா திருத்தி திருத்தி நல்ல ஒரு வழிக்கு போவா அப்படின்னு எனக்கு அந்த பிடி டீச்சர் சொல்லி தந்தது இந்த வீடியோ சொல்லும் போச்சும் படக்குன்னு ஞாபகம் வந்து. உண்மை தானே, நீங்களே சொல்லுங்க. நம்ம முயற்சி பண்ணி தோக்குறது வேற, முயற்சி பண்ணாம கீழேயே இருந்து வேடிக்கை பாக்குறது வேற, அப்படிதானே. நம்மளுடைய லைஃப வந்து தோத்துக்கிட்டே இருக்கும்னு நினைச்சீங்களா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒண்ணு முயற்சி பண்ணாம இருப்போம், பயந்துட்டு இருப்போம். இன்னொன்னு வந்து நம்மளால முடியாது, இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்குள்ள நம்மளே முடிவு பண்ணிடுவோம். அப்படின்னு இல்லாம ஏசப்பாவை நம்புங்க, கஷ்டப்படுங்க, அதுக்குள்ள முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ நோக்கி நம்ம கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் போய் நிற்போம். மனுஷனை நம்ம வந்து நம்பி ஏமாறதை விட நம்மளால ஒண்ணுமே முடியாது, நம்ம வந்து அடுத்தவங்க அவங்க எனக்கு ஹெல்ப்பா இருக்காங்க, அதனால நான் அவங்க வந்து எனக்கு எதுனாலும் சக்சஸ் பண்ணி தந்துருவாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சுய பலத்தை விட்டு நம்ம சுய பலத்தை நம்ப கூடாது, அடுத்தவங்களையும் நம்ப கூடாது. சுய பலத்தை விட்டுட்டு ஏசப்பாவை நம்பணும்னு நினைச்சீங்களா, கண்டிப்பா முதலாவது வந்து நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு பைபிள் சொல்லியிருக்குது.
முதலாவது தேவனை வைக்கணும். அப்போதான் நம்ம என்ன செய்வோம், நெக்ஸ்ட் 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 அவர் வந்து ஞானத்தை தருவாரு. நம்மளால எதுவுமே முடியாதுனாலும் அவர் வந்து ஞானத்தை தருவாரு, போதிப்பாரு, நம்ம நடக்கக்கூடிய வழிய வந்து அவரு காட்டுவார். உண்மைதானே? உண்மையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? நான் தோத்துக்கிட்டே இருந்ததுக்கான காரணத்தை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா இனி நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய லைஃப்ல நான் வந்து தோத்துக்கிட்டே இருந்து என்னுடைய சக்சஸ் ஆன ஸ்டோரிய வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க.